ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவானும் சுக்கிர பகவானும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவை தாங்க இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியதுங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஒன்று கிடைக்குதுங்க. இந்த யோகம் பஞ்சாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய பஞ்சாங்க ராஜ யோகமாக இருக்குதுங்க. அப்போ இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது 3 ராசிகளுக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தை அள்ளி வீசுகிறாருங்க. அந்த 3 ராசிகள் எந்தெந்த ராசி அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்க அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா? அப்போது இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது எப்போ நடக்குதுங்க, எந்த தேதியில் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19/10/2025 இந்த தேதியிலேங்க அதிகாலை 3:21 குரு பகவானும் சுக்கிர பகவானும் 72 டிகிரியில் ஒருவருக்கு ஒருவர் அந்த 72 டிகிரி கோணத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தாங்க இந்த தேதியில் நடக்குதுங்க. அப்போ இந்த நிகழ்வினுடைய அரிய யோகம் என்ன அப்படின்னா பஞ்சாங்க ராஜ யோகம்ங்க. அப்போ இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் இந்த தேதியில் நடந்து அந்த நேரத்தில் அமைஞ்சு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கக்கூடிய நேர காலகட்டத்தில் பஞ்சாங்கத்துக்கே ஒரு யோகமாக மாறுதுங்க. அப்போ நம்மளை போல இருக்கக்கூடிய மானிட பிறவி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்போ இந்த வரப்பிரசாதம் அப்படின்னா இது மெயினாக 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தாங்க நடக்கும். மீதி இருக்கக்கூடிய 9 ராசிக்காரர்களுக்கு இந்த பலன் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கட்டாயமாக இல்லைங்க, அவங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். அப்போ அந்த 9 ராசிக்காரர்களுக்கு ஒரு பலன் வரும். அந்த பலன் என்னங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த பலன் இருக்குது. அப்போ இந்த 3 ராசியில் எந்தெந்த ராசிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது வேலையை செய்யும், ஒரு நன்மையை கொடுக்கும், ஒரு நல்லதை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யோகத்தினால எந்த மாதிரியான பலன்களை நமக்கு இந்த பஞ்சாங்க ராஜயோகம் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சாங்க ராஜ யோகத்தில் 3வது ராசியாக பலனடையக்கூடிய ஒரு அந்த ராசி அந்த லக்னக்காரர்களுக்கு உண்டான பலனை தாங்க இப்போ நாம் இந்த ராசியில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ அந்த 3வது ராசி 3வது லக்னமாக எந்த லக்னம் எந்த ராசி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பலனை தெரிஞ்சுக்குவோம் நம்ம முதல்ல, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த நேரத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று 7வது வீட்டில் இருப்பதால் பலன்கள் இரட்டிப்பாக கொடுக்குறாருங்க. அப்போது குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருந்து பார்வை படக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அது எந்த ராசி அப்படிங்கிறது நீங்கள் உறுதி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
கண்டிப்பாக அந்த ராசி எந்த ராசின்னு நான் சொல்கிறேங்க. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல உச்சம் பெற்று இருந்து அந்த 7ஆம் வீட்டிலேருந்து பார்வை பார்க்கக்கூடியதுனால அந்த ராசி மிகப்பெரிய ராஜயோகம், மிகப்பெரிய பலாபலன்கள், இரட்டிப்பான பலாபலன்களை அனுபவிக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராசி, இந்த லக்னக்காரர் 3ஆவதாக பலனடையக்கூடிய இந்த ராசி, இந்த லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணங்க. திருமண யோகம் தூக்கி அடிக்கிறாருங்க உங்களுக்கு. ஐயா, நான் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறேங்க. எனக்கு ஒரு திருமணம் நடந்ததுங்க. அந்த திருமணம் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்காம அந்த வாழ்க்கை எனக்கு பிரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும், ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கும் கட்டாயமாக திருமண பந்தத்தில் முக்கியமான ஒரு மாற்றங்களும் மிக முக்கியமான நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு தரக்கூடிய ஒரு பாக்கியமாக இந்த நேரங்கள் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாங்க, உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வழியில் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், கூட்டாளிகளை வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்துட்டாலும், நீங்கள் 10 பேர்த்துக்கு தொழில் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளும் ஒரு கம்பெனியில் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க, மிகப்பெரிய லாபங்க. பக்காவான லாபம்னா லாபம், அந்த மாதிரியான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க இந்த பஞ்சாங்க ராஜயோகம். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், இல்லைங்க நான் இனிமேல் தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேங்க, செஞ்ச தொழில் கொஞ்சம் பாதியில் இருக்குதுங்க, தடைப்பட்டு நிற்குதுங்க, அதில் வருமானம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் தாராளமாக இந்த 19/10/2025 இந்த தேதியில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களை வேற ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குங்க. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை மட்டும் நீங்கள் இழந்துட வேண்டாம். இது நாள் வரை உங்கள் நம்பிக்கையை இழந்து உங்கள் மனசில் வருத்தத்தோடு கஷ்டத்தோடு நீங்கள் இருந்திருந்துட்டாலும் அதுக்கு அத்தனைக்குமே நீ மாட்டோங்க, எல்லாம் மாறுதல் நடக்கும். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சமூகத்தில் உங்களுக்கு சமுதாயத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து, அரசியலில் இருந்து, அரசு தொழில் செய்யக்கூடியவங்கள இருந்து எனக்கு யாருக்குமே எங்களுக்குங்க ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு பேர், ஒரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க, உண்மைக்கு இங்கே வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுடைய மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், தரம், செல்வாக்கு, ஆடம்பரம், அதிகாரம், அந்தஸ்து அத்தனையுமே வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குங்க. மிகப்பெரிய மாற்றம். தைரியமாக இருங்க. சரிங்களா? அப்போ இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் அப்படிங்கிறது, நிகழ்வுகள் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தை நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டாம். கட்டாயமாக இந்த பதிவை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சரியா? அதே போல் அடுத்தபடியாக நமக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய வருமானம் பெருகுவதற்கும் புதிய
திட்டங்களை தீட்டுவதற்கும் நம்ம புதுசாக ஒரு யோசனையை எடுக்கிறதுக்கும் அந்த யோசனையை போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கும் உண்டான வழிகள் என்னென்ன இருக்குது. கான்செப்ட் நீங்கள் மெயினாக அந்த கண்டென்ட்டை எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் தாங்க வெற்றியாளர். அப்போ இது எந்த ராசி எந்த லக்னம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் முதல்ல சொல்லும்போது நினச்சிருப்பீங்க, குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கக்கூடிய ஒரு இடமா ஒன்று இருக்குது அப்படின்னா அது எந்த ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடகத்தில் உச்சம் அடைஞ்சு மகர ராசியை பார்வை பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு மகர ராசியை பார்வை பார்க்கும்போது எல்லா பலன்களுமே நமக்கு மிகப்பெரிய பலன்கள். எல்லா பலன்களும் பன்மடங்கு உயரும், பல மடங்கு அதிகரிக்கும். சரிங்களா? அதுதாங்க இந்த பஞ்சாங்க ராஜயோகம். சரிங்களா? அப்போ அதே போல் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இது அத்தனையுமே நான் சொன்னது நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புத்தாண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.